ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக காந்தி டாக்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல இருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, யாரு த ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா? ஏய், விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு இடத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். படத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ். ஏய், இவரு பணக்காரர் போல இருக்கு. அதான் விஜய் சேதுபதி சார் வந்து கஷ்டப்படுற ஒரு இடத்துல இருப்பாரு. அரவிந்த் சாமி வந்து ஒரு பணக்காரர்னு நினைக்கிறேன். இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னு நினைக்கிறேன். ரிவ்லிவ் த சைலண்ட் ஃபிலிம் எரா. இன்ன வரைக்கும் ஒரு டைலாக் கூட வரல. மியூசிக் மட்டும் தான் போய்கிட்டே இருக்கு, டைலாகே வரலையே. இனிமேல் வருமா? ஏஆர் ரகுமான் மியூசிக்கல் வேற மாதிரி. ஒரு டைலாக் கூட வரலங்க, மியூசிக் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. ஏதோ டிஃபரெண்டா கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ பணத்துக்காக நடக்கிற ஒரு விஷயம்தான், அதான் கதையா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் ஒரு டைலாக் கூட வரல. A silent promise, a loud arrival. காந்தி டாக்ஸ் 13th January 2026. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு பணத்தை வச்சு என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, அதை பற்றி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயத்த நீங்கள் இந்த ட்ரெய்லரில் நோட் பண்ணீங்களா? இந்த ட்ரெய்லரில் யாருமே ஒரு டைலாக் கூட பேசலை. இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு டைலாக் கூட இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், அப்புறம் வந்து மியூசிக், இது மட்டும்தான் இருந்துச்சு. யாருமே ஒரு டைலாக் கூட பேசலை. ஆனால் வந்து எந்த டைலாக்குமே பேசல. ஆனா வந்து ட்ரெய்லர் வந்து அவ்வளோ அழகா புரிஞ்சுச்சு. அதாவது அவங்க ஆக்ஷன்ஸ வச்சு அவ்வளோ அழகா வந்து ட்ரெய்லர வந்து நமக்கு புரிய வச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இது வேற லெவல் ட்ரைங்க. ஏன்னா வந்து ட்ரெய்லர்ல வந்து டயலாக்ஸ் வச்சிருந்தாலே வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவ்வளவா புரியாது. ஒரு மாரி கன்ஃப்யூஷனாவே இருக்கும். ஆனா வந்து இந்த ட்ரெய்லர பாருங்களேன், டயலாக்ஸே இல்ல. ஒன்லி ஆக்ஷன், அப்புறம் வந்து மியூசிக் மட்டும் தான். இதிலேயே வந்து ரொம்ப அழகா தெளிவா வந்து கதைய சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் நான் ரியாக்ஷன் குடுத்திருந்தேன். அதுல வந்து ப்ரெடிக்ஷன் குடுத்திருந்தேன். அதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து அவர் கஷ்டத்துக்காக அ பணத்த எடுக்குறாரு. அதாவது பணத்த திருடுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி திருடுறது வந்து அரவிந்த் சாமி சார் சொல்லி திருடுறாரா? இல்லாட்டி அரவிந்த் சாமி சார்ட்ட இருந்தே திருடுறாரா? அதான் வந்து ஸ்டோரியா இருக்கலான்ற மாரி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன எனக்கு தோணுதுன்றத நான் சொல்லிர்றேன். எனக்கு வந்து இதுல வந்து என் ஒப்பீனியனே சேஞ்ச் ஆகுற மாரி தான் தெரியுது. அதாவது அந்த டீசருக்கும், இந்த ட்ரெய்லருக்கும் வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பணம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஏன்னா, சில இடங்கள்ல வந்து இன்னும் வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து டீட்டெயிலிங் குடுத்துருக்காங்க. அதாவது டீசர காட்டிலும் ட்ரெய்லர்ல வந்து டீட்டெயிலிங் நெறையா குடுத்துருக்காங்க. நம்ம டீசர பார்த்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். ஆனா வந்து இதுல வந்து இன்னும் டீட்டெயிலா அதுக்கெல்லாம் வந்து குடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒப்பீனியன் சில இடங்கள்ல சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? அதத்தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் இந்த ட்ரெய்லர் பார்த்தத வச்சு எனக்கு என்ன புரிஞ்சுச்சு, அத வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து படத்துல வருமா, வராதான்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து படத்துல வரலாம்,
வராமையும் போகலாம். இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். இந்த ட்ரெய்லர் பார்த்தத வச்சு எனக்கு என்ன புரிஞ்சுச்சு? அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இது வந்து படத்திலே இருக்கலாம், இல்லாமயும் போகலாம். ஓகேங்களா? இது என்னோட கெஸ் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் தான் காட்டுறாங்க. ஒரு பாட்டியோட காட்டுறாங்க. அவங்கள தூக்கிட்டு போற மாரி காட்டுறாங்க. மேபி வந்து அவரோட அம்மா அந்த மாரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு போல இருக்கு. அ அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி சாருக்குமே வந்து பெருசா வேலை எதுவும் இல்ல. அவரு வேலை தேடிக்கிட்டு இருக்க மாரி தான் காட்டுறாங்க. அவரு வேலை தேடுறாரு. அவரு ஒவ்வொரு இடமா வேலை தேடி, தேடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாரு. அந்த இன்டர்வியூல வந்து சில இடங்கள்ல வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. சில இடத்துல வந்து ஹோல்ட்ல போடுறாங்க. அதாவது ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி வந்து செலக்ட் ஆகுற இடத்துல கூட அவர வந்து ஹோல்டுல தான் வைக்கிறாங்க. அவர வந்து செலக்ட் பண்ணி வேலைக்கு வாங்க அந்த ரேஞ்சுக்கு வந்து வைக்கல. அதனால வந்து அவருக்கு வந்து நெறைய பண தேவை இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்படியுமே வந்து அவர் வந்து நல்லவரா இருக்கிற மாரியும் காட்டுறாங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வறுமை, அந்த பண தேவைன்றது வந்து விஜய் சேதுபதி சாரையுமே வந்து மாத்துது. ஓகேங்களா? விஜய் சேதுபதி சாரையும் மாத்துது. அவருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வந்து பணத்த திருடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பேரலலா வந்து அரவிந்த் சாமி சார காட்டுறாங்க. அரவிந்த் சாமி சார் என்னன்னா, அரவிந்த் சாமி சார் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் போல இருக்கு. அந்த மாரி தான் காட்டுறாங்க. பெரிய பணக்காரரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து அவருக்கு என்னன்னா லாஸ் ஆயிருதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அ அழுதுகிட்டு ஓடி வர மாரி காட்டுறாங்க. அவர் வீட்டுல வந்து நெறைய பேரோட ஃபோட்டோக்கு மாலை போட்டிருக்க மாரி காட்டுறாங்க. அதாவது எப்புட்ன்னா, அவர் பிசினஸ்ல வந்து நெறைய லாஸ் ஆயிருக்கு. அவர் குடும்பத்திலேயே வந்து நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாரி வந்து அவருக்குமே வந்து பர்சனலா வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? பணத் தேவையும் அவருக்கும் வந்துருச்சு. அதாவது பணக்காரரா இருந்தாலும், அவரும் வந்து பிசினஸ்ல ஏதோ லாஸ் ஆயி, அந்த பணத்தெல்லாம் இழந்து, ஒரு கடன் வாங்கி, ஒரு கடனாளியா தான் நிக்கிறாரு. அவருமே வந்து கடனாளியா தான் நிக்கிறாரு. அதாவது அ ஏழையா இருக்கிற ஒருத்தரு, பணக்காரரா இருக்கிற ஒருத்தரு 2 பேருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல பணத் தேவை வந்துருது. அதாவது 2 பேர் கையிலயுமே பணம் இல்லாம பணத் தேவை வந்துருது. அப்போ வந்து அரவிந்த் சாமி சார் என்ன பண்றாருன்னா, கேம்பிளிங் பண்றாரு. கேம்பிளிங்ல வந்து இந்த மாரி பணம் சம்பாதிக்கிறது. அதாவது கேம்பிளிங்னா தெரியும் எல்லாருக்குமே. கேம்பிளிங்ல வந்து பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றாரு. அதுல போய் அவரு ஜெயிச்சுட்டும் வந்துர்றாருன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த ட்ரெய்லர்ல கிடையாது. அதாவது அரவிந்த் சாமி சார் போய் கேம்பிளிங் ஆடி வர்றதெல்லாம் வந்து ட்ரெய்லர்ல கிடையாது. அ ஒரு பாட்டு மாரி விட்டாங்க. இதே படத்துல வந்து ஒரு பாட்டு மாரி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி டீசர் விட்டாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? நான் அத வச்சு தான் வந்து அவரு வந்து கேம்பிளிங் ஆட போனாரு அப்படின்ற மாரி சொல்றேன். அவரு வந்து கேம்பிளிங் ஆட போறாரு. அதுல வந்து நெறைய பணம் சம்பாதிச்சுறாரு. ஓகேங்களா? அந்த பணத்த தான் விஜய் சேதுபதி சார் வந்து திருடிர்றாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து அந்த பஸ்ல வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறப்போ வார்ன் பண்ணாரு பார்த்தீங்களா? ஒரு திருடன். அவரையும் வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறாருன்னு நெனைக்கிறேன். அதாவது அவரையுமே வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டு அத வச்சு தான் பண்றாருன்னு நெனைக்கிறேன். இது வந்து படம் தாங்க. எப்படி இருக்கும்னு தெரியல. இதுல வந்து டயலாக்ஸே வைக்கல. இது வந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து அதுல வந்து ஆக்ஷன்ஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம டீசரு, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து, இதுல வந்து இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாரி நமக்கு எதுவும் தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம். அதாவது பணம். பணம் ஒண்ணு தான் இந்த கதையவே முழுக்க முழுக்க நகர்த்தி கொண்டு போகுது. அதாவது பணம் பத்தும் செய்யும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து என்னென்னலாம் பண்ணுது? அந்த பணத்த வச்சு என்னென்ன பண்றாங்க? அந்த பணத்துக்காக என்னென்ன பண்றாங்க? அதுதான் வந்து மேக்ஸிமமான ஸ்டோரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அதித்தி ராவ் மேம் காட்டுறாங்க. இவங்க வந்து இந்த கதையில வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு தெரியல. இவங்க வந்து விஜய் சேதுபதி சார வந்து லவ் பண்ற மாரி அந்த மாரி தான் காட்டுறாங்க. கதையில வந்து இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்து இவங்கள கொண்டு போயிருப்பாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து படத்த பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? இந்த படம் வந்து ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் விட்ட விதத்திலேயே வந்து அவங்க வந்து ஒரு டிஃபரெண்ட்டா ட்ரை பண்றாங்க. அப்படின்னு பார்க்குறப்போ வந்து இது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படமா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அதனால எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.